ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 டேஸில் நான் கோவாவில் என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல்ஸில் எப்படி சாப்பிட்டேன், எங்கே ஸ்டே பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு கோவா தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். சென்னையிலேருந்து டபுள் டக்கர் ட்ரெயினில் பெங்களூர் ரீச் ஆகிட்டு பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து யஷ்வந்த்பூருக்கு கேபில் வந்தேன். யஷ்வந்த்பூர்லேருந்து கோவாவுக்கு வாஸ்கோடா காமா ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ரிட்டனும் சேம் வாஸ்கோடா காமா ட்ரெயினில் கோவாலேருந்து பெங்களூர் டு சென்னை நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து 2 ஜங்ஷன் இருக்குது கோவாவில். ஒன்று மட்கோன், அப்புறம் வாஸ்கோடா காமா. நான் வந்து மட்கோனில் தான் இறங்கியிருந்தேன். ஸோ அங்கேருந்து என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கார் வந்து நான் ஃபாஸ்ட் ரெண்டல் கேப் சர்வீஸில் ரெண்டல் எடுத்திருந்தேன். இந்த ரெண்டலில் என்ன ஸ்கேம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோவா ட்ராவல் பண்ணால் கோவா வந்து ஒரு சூப்பரான ஊர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதில் வந்து நிறைய ஸ்கேமும் நடக்குது, பர்டிகுலர்லி இந்த கேப் ரெண்டலில். நான் இந்த ரெண்டல் வந்து நிறைய கூகுள் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னென்ன கேப் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் எடுத்தேன். அப்போவுமே எனக்கு இந்த ஸ்கேம் நடந்தது. ஸோ நீங்கள் இந்த கேப்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா வித் டிரைவரும் கொடுப்பாங்க, வித்தவுட் டிரைவரும் கொடுப்பாங்க, அதே மாதிரி பைக்கும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் கார் வந்து எனக்கு மட்கோன் ஜங்ஷனில் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து அவங்க காரை கொடுத்துட்டு போனாங்க. அவங்கக்கிட்டேருந்து காரை ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கும்போதே நான் அந்த மாதிரி ஃபுல் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் காரை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா, இல்லை கார் ஆல்ரெடி இப்படி தான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் தரவாக செக் பண்ணிவிட்டு தான் நம்மக்கிட்ட வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருப்பாங்க 3000 அந்த மாதிரி. அதை வந்து நமக்கு ஸ்க்ராச்சஸ் நம்ம எந்த டேமேஜும் பண்ணலனா தான் அவங்க ஃபுல் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ காரை வாங்கும்போது இந்த மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் வீடியோ உள்ளே அண்ட் வெளியே 2 சைடுமே எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன உள்ளே இந்த மாதிரி லைட் இருக்கும்ல, அது முதல் கொண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரில் எப்படி என்ன ஸ்கேம் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இப்போ கோவாவில் நான் இப்போ போனதை வச்சு நான் வந்து ஒரு ட்ராவல் கைட் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால மட்கோன் ஜங்ஷனில் எனக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆச்சு. அந்த டைமில் எனக்கு கேப் வந்து கொடுத்துட்டாங்க. நான் கேப் எடுத்துகிட்டு நான் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்காக ரூம் வந்து சென்னையில் இருக்கும் போதே புக் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்அப்னால் நான் வந்து நிறைய டார்மெண்ட்ரிஸ் மாதிரி தேடினேன். ஃப்ரெஷ்அப் பண்ண தானே ஆக போகிறோம் அப்படிங்கிறது. டார்மெண்ட்ரிஸ் வந்து சில இடத்துல அவைலபிளாக இருந்துச்சு. இந்த பங்க் பெட் மாதிரியெல்லாம் இருந்தது. நான் பேபியோடு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரூம் சூஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஹோட்டல் ரூமாக கொடுக்கறதுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணுற மாதிரி மட்டும் சார்ஜ் பண்ண மாட்டோம். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டேவே புக் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு வந்து 1 day ஃபுல்லாக தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 day ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா பே பண்ணுவீங்களா, அந்த அமௌண்ட் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப தேடி எனக்கு 1500ல் ஒரு ரூம் கிடச்சிது. நான் அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆயிருந்தேன். அது ஹோட்டல் நேம் வந்து சிட்டி கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்கோன்லேருந்து கொஞ்சம் நியர்பையாகவே அந்த ஹோட்டல் இருந்துச்சு. ரொம்ப ஆவரேஜான ஹோட்டல் தான். நம்ம ஒரு 2 hours அதில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறதுக்கு ஓகே தான். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் வந்து என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய பிளானில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்தது. நான் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் போனேன். பட் நான் இப்போ அங்கே போயிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை வச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ரூட் மேப் கைட் மாதிரி நம்ம மட்கோனில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்கே இருக்க நியர்பை பீச்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்வா பீச், அங்கே வந்து நீங்கள் வந்து நியர்பை தான் இருக்கும் மட்கோன்லேருந்து. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெனோலியம் பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பல்லோலம் பீச், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச்சுங்க அந்த பல்லோலம் பீச். அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கேபோ தி ராமா ஃபோர்ட், அது வந்து ஒரு கோட்டை, அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த பல்லோலம் பீச்லேருந்து அந்த ஃபோர்ட் போகிற வழியில் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை பீச் அந்த மாதிரி இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபெமிலியராக இருக்கிற பீச்சஸ். ஸோ அங்கே வந்து கூட்டம் இருக்கும். இது வந்து ஹாஃப் சீசன் தான். மேபி சீசன் டைமில் எல்லா பீச்லேயும்
அதிகமாக இருக்கலாம். நான் வந்து இப்போ சொல்கிற பீச்சஸ்லாம் இப்போ நம்ம கோவா விசிட் பண்ணோமா, ஒரு 4 பீச் நீங்கள் இந்த பீச் பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு நம்மள கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெமிலியரான பீச்சஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த பல்லோலம் பீச்லேருந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற வழியில் நிறைய பீச்சஸ் இருக்கும். நீங்கள் வேணால் அதை வந்து டைம் இருந்தால் நல்ல வெளிச்சமாக இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சவுத் கோவா வந்து ஆல்மோஸ்ட் கேரளா மாதிரி தான். ஃபுல்லாக அந்த பல்லோலம் பீச்லேருந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படி ஃபுல்லாக கொஞ்சம் ஃபாரஸ்ட்டில் நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக எனக்கு ஸ்கேரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து நைட் டைமில் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதுனால. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த அரவுண்ட் ஒரு 3 to 4 அந்த மாதிரி டைமில் நீங்கள் பல்லோலம் பீச் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு வரும்போது ஒரு 5 o'clock 5:30 போல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த ஃபோர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பக்கத்தில் இருக்க ஒரு நைட் பீச் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்த் கோவாவில் போய் ஸ்டே பண்ணிடலாம். இந்த பீச்சஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கோவாவை பொறுத்தவரையும் ஃபோர்ட், சர்ச்சஸ், பீச்சஸ் இதுதான் வந்து இருக்கும். நான் லஞ்சுக்கு டின்னருக்கு ஹோட்டல் எல்லாமே வந்து கூகுளில் தேடி கூகுள் ரிவ்யூஸ் பார்த்துட்டு அந்த மாதிரி குட் ரேட்டிங் இருக்க ஹோட்டல்ஸ்க்கு தான் நான் போய் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி தான் சாப்பிட்ருந்தேன். நீங்கள் வந்து பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதில் வந்து கோவா ஃபுட்டும் இருக்கும், நம்ம ஊர் ஃபுட்டும் இருக்கும், நார்த் ஃபுட்டும் இருக்கும். அந்த மாதிரி என்ன ஃபுட்டு வேணுமோ நீங்கள் அதை பார்த்து சாப்பிடுங்க. ஆக்சுவலி இந்த கைட் சொல்லும் போது பேக் சைடில் இந்த மாதிரி இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஓவரால் 2 days நான் கோவாவில் என்னென்ன பிளேஸ் கவர் பண்ணணும் அங்கே எடுத்து இந்த சின்ன கிளிப்பிங்ஸ் தான் நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவன் ஹோட்டல், பீச் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வியூஸை பார்த்துட்டே இந்த பிளானை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வெறும் நம்ம பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதனால நான் வந்து இந்த கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். நைட் ஸ்டே வந்து நீங்கள் நார்த் கோவாவில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நைட் பீச் விசிட் பண்ணிடலாம். அதாவது பாகா பீச் இல்லாட்டி கேலினட் பீச். இது ரெண்டுமே வந்து நைட் வைப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கேலினட் பீச் வந்து நைட்டு வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பீச்சு, அந்த பார்ட்டி வைப்பு, அது எல்லாமே. கோவாவை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டாரண்ட் கூட பார் வந்து இருக்கும் மேக்ஸிமம். அப்படி நமக்கு வந்து அந்த பாரோட அவசியம் இல்லாதப்ப நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் கூட வந்து பார் இருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாமே நைட்லாம் வந்து எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்ட்டி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நாம் வந்து பீச்சை ரசிச்சுட்டு இங்கே இருக்க வியூஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் நைட்டு. நான் வந்து கேலினட் பீச்சில் தான் வந்து அங்கே நியர்பை தான் வந்து நான் வந்து ரூம் எடுத்திருந்தேன். ஏர் ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் சூட்ஸ் அதுவும் வந்து 2000 rupees வந்து நான் பே பண்ணியிருந்தேன் அந்த ரூமுக்கு. அங்கே தான் நான் வந்து ரூம் எடுத்திருந்தேன். இது ஆஃப் சீசன் இருந்ததுனால இவ்வளோ ரேட் ஆனால் எனக்கு தெரில. சீசனில் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. பட் இப்போ வந்து இவ்வளோ தான் நான் பே பண்ணியிருந்தேன். அந்த ரூம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மார்னிங் வந்து என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சு, மார்னிங் வந்து நான் பாகா பீச் விசிட் பண்ணிவிட்டு அந்த கோவா ட்ரெஸ் வந்து நாங்கள் ஃபேமிலியாக வியர் பண்ணியிருந்தோம். அங்கே வந்துட்டு பீச்சில் வந்து நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அப்படியே போய் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்களோட மற்ற இடத்த சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் கேலினட் பீச்சுக்கு நியர்பை ஸ்டே பண்ணிங்கன்னா மற்ற இடத்த நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டன் வந்து இப்போ மேட்கோன் ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு வாஸ்கோடகாமா ரயில்வே ஸ்டேஷன் அங்கே எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் டே பிளான் வந்து மார்னிங் ஆல்ரெடி பாகா பீச் பார்த்துட்டதுனால அங்கே இருக்க கண்டோலியம் பீச்சு, அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ட் அகோடா சுற்றி பார்த்துட்டு நியர்பை சிங்கோரியம் பீச் இருக்கும் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அஞ்சனா பீச், அதுக்கப்புறம் சாப்போரா ஃபோர்ட் விசிட் பண்ணிடுங்க. அங்கேருந்து பஸ்லிக்கா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச் நியர்பை சென்ட் கேத்தட்ரல் சர்ச் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபேமஸான சர்ச் கோவாவில். அங்கே நீங்கள் விசிட் பண்ணணுன்னா விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கத்துலேருந்து நீங்கள் மட்கோன் ஜங்ஷனோ அப்படி இல்லைனா வாஸ்கோடகாம் ஜங்ஷனோ போட்டுட்டு உங்கள் ட்ரெயின் டைமை பார்த்துட்டு நீங்கள் வந்து ரீச் ஆகிட்டு உங்கள் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஏறிடலாம். சர்ச் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த பீச்லேயோ ஃபோர்ட்லேயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நியர்பை எங்கேயாவது டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் எங்கே ட்ரெயின் ஏற போகிறீங்களோ அங்கே நீங்கள் வந்து போயிடலாம். இது வந்து ஓவரால் நான் சொன்னது எல்லாமே ஒரு 2 days கவர் பண்ணக்கூடிய ஃபேமஸான ஸ்பாட்ஸ் தான். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பனாஜி போனீங்கன்னா அங்கே வந்து கேசினோ ஷிப்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும்.
1500 per பர்சன்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. லோவஸ்ட்டு ரேஞ்ச். ஹையஸ்ட்டு ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியல. அங்கே வந்து இப்போ 1500க்கு சார்ஜ் பண்ணால் அதுக்கேற்ற நைட் டின்னர் கொடுத்துருவாங்க. கேசினோ இல்லையா, நமக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும். அந்த ஷிப்பை சுற்றி பார்த்துட்டு பர்டிகுலர் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டின்னர் தான் அங்கே போகிறாங்க நிறைய பேர். ஏன்னா நைட் வைப் நல்லா லைட்டிங்கோட பீச்சை பார்க்குறதுக்கு. மேபி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து அங்கே கேசினோஸ் வந்து ஓப்பனில் இருக்கலாம். எனக்கு அதை பற்றி தெரியல. பட் ஆனால் நான் வந்து புக் பண்ணியிருந்த கேப்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கேசினோ போகிறதா இருந்தால் இவ்வளோ பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சம் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நான் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கல. இது நைட் டைமில் நான் கேலங்கூட் பீச்சில் பார்த்த வியூ இது தான். ஒரே டான்ஸு, சாங்கு, அதுக்கப்புறமா ஃபுட்டு. இங்கே பாக்ஸாக ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்க ஸ்பேஸில் தான் இந்த மாதிரி ஹட்டு மாதிரி அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கோவாவில் ஃபேமஸாக இருக்க ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபேட் ஃபிஷ்ஷு. இங்கே வந்து நம்ம சாப்பிட்ட எல்லா இடத்த விட கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் க்ளீன் அண்ட் நீட்டான ஆம்பியன்ஸோட டேஸ்ட்டும் வந்து இவங்கக்கிட்ட சூப்பராக இருந்துச்சு. பட் நம்ம சாப்பிட்ட மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ரொம்ப பசியோடு போனதுனால எல்லா ஃபுட்டையும் வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கோம். நான் வந்து கிரில்டு ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஷ் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு ப்ரான் பிரியாணி, எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அங்கே லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் பார்க்க வேண்டிய பிளேஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து காரை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மட்கோன் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறிட்டோம். அந்த ஃபாஸ்ட் ரெண்டல் கேப் சர்வீஸில் நான் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கோவா போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.